ஏன் தகுதியான அரசை தேர்வு செய்யாததால் நீங்கள் தகுதியை இழந்திருக்கிறீர்கள். அப்புறம் நீங்க என்ன சொல்றாங்க? ஒரு ஆட்சியாளன் செய்கிற தவறுக்கு ஆட்சியாளன் அல்ல பொறுப்பு. அந்த தவறான ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்பு இருக்கணுங்கிறார். நீங்கள் தான். இவங்க வந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும், எங்களுக்கு எல்லாம் செய்யறேன்னு இருக்காங்க. நீங்க உங்களை பார்த்தீர்கள், மக்களை பார்க்கவில்லை, நாட்டை பற்றி கவலைப்படவில்லை. படித்த அரசு பணிக்கு போனவர்கள் நிலைமை இதென்றால் அப்புறம் தம்பி பாலு சொன்ன மாதிரி எத்தனை காலத்துக்கு அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த நிரந்தர பணிக்காகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் 14,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறார்கள். எதுவும் புரியவில்லை. உடன் பிறந்தார்களே, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிதான் நாங்கள் வந்தால் செய்வோம் என்று.